இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 8 மந்த் 9 மந்த் கூட ஆயிட்டுருக்கும். இப்ப தான் வந்து நான் போஸ்ட் பண்றேன். என்ன அப்டின்னாக்கா, எனக்கு டெலிவரி ஆன இடத்துல 1 இயர் ஆனிவர்சரி ஹாஸ்பிட்டல்ல செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நானு, சந்தோஷ் அப்புறம் தீரவ் நாங்க எல்லாம் போயிருந்தோம். அங்க வந்து சந்தோஷோட ரிலேட்டிவ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பேபி வச்சுட்டு இருந்ததுனால வந்தவங்களுக்கு அப்படி அப்படியே கிஃப்ட் குடுத்து, ஸ்நாக்ஸ் குடுத்து, அவங்களுக்கும் ஸ்டே பண்ற ஒரு ரூம் குடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டா வெயிட் பண்ணி இப்போ இருக்கிறவங்க இருக்கலாம். போஸ்ட் நேட்டல் எக்ஸர்சைஸ் கொஞ்சம் ஹெல்த் எஜுகேஷன்ஸ்லாம் குடுக்கணும் அப்படின்ட்டு மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க வெயிட் பண்ணோம் லாஸ்ட் வரைக்கும். ஸ்நாக்ஸ் குடுத்துருந்தாங்க, காஃபி குடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ஈஆர்ல ஒரு பெட் மாரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எமர்ஜென்சில. அங்க தான் நாங்க வெயிட் பண்ணோம். ஸோ தம்பியுமே வந்து நல்லா எப்படி சொல்றது? அழுகலாம் இல்ல. அவன் நார்மலா தான் இருந்தான். அதுக்கப்புறம் மேம் வந்து எங்கள கூப்பிட்டாங்க. நாங்க போய் கிஃப்ட்ட ரிசீவ் பண்ணிட்டு, அப்புறம் வெயிட் கரெக்ட்டா இருக்கானா, தேங்க்யூ நீங்க வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த மாரி சொன்னாங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். நம்ம சேனலுடைய பேர் வந்து நம்ம மாத்தியிருக்கோம். இந்த வீடியோல இருந்து தான் அத நான் வந்து எடிட் பண்ணி போட்டுருக்கேன். ஸ்ட்ரைவ் ஃபார் சக்சஸ்ன்னு. நம்ம சேனல பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க மட்டும். அதுக்கப்புறம் போஸ்ட் நேட்டல் எக்ஸர்சைஸ்க்காக எல்லாரையும் நீட்டா உட்கார சொன்னாங்க. உட்காந்துட்டு எல்லார்கிட்டயும் கேட்டாங்க. போஸ்ட் நேட்டல் சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கு? ஃபீடிங்ஸ்லாம் ஒழுங்கா கிடைக்கா? அந்த மாதிரி வெயிட் வந்து அதிகமா இருக்குன்ட்டு ஃபீல் பண்றீங்களா? டிப்ரஸ்ல இருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் நெறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த கிளாஸ் எனக்கு. ரொம்ப ஹேப்பியாவும் இருந்துச்சு. நெறைய காமெடியும் அந்த மேம் வந்து சொல்லி நல்லா இத எப்படி இந்த எக்ஸர்சைஸ் பண்ணணுன்றத கிளியரா சொல்லிக் குடுத்தாங்க. அவங்க சொல்லிக் குடுத்து நான் டெய்லியும் பண்றேனா இப்ப வரைக்கும் அப்டின்னா இல்ல. அட்லீஸ்ட் என்னால எனக்கு எப்பலாம் பண்ண முடியுமோ அப்பலாம் நான் பண்ணுவேன். எனக்கு வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. நல்லாவே வெயிட் வந்து போட்டிருந்தேன். இந்த எக்ஸர்சைஸ்லாம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாவும் இருந்துச்சு. இடையில இடையில தம்பி செக் பண்ணிட்டே இருந்தேன். என்ன பண்றாரு? என்ன பண்றாருன்னு. அதுக்கப்புறம் மேம்க்கு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் ஸ்டாஃப்ங்க வந்து கேக் கட் பண்றது, இந்த மாரி குடுத்துட்டுருந்தாங்க. டோட்டலி 60 பேஷண்ட்டுக்கு அவங்க டெலிவரி பண்ணியிருந்தாங்க. 60 பேஷண்ட்டுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. 60 பேஷண்ட்டுமே வந்திருந்தாங்க அப்டின்ட்டு எங்ககிட்ட சொன்னாங்க. ஸோ என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ட வந்து தம்பியோட ஃபோட்டோ கேட்டாங்க. நான் எதுக்கு அப்டின்னு சொல்லி கேட்டதுக்கு, பேனர்ல வைக்கணும் அப்டின்ற மாரி சொன்னாங்க. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நான் கூட நெனச்சேன், சரி இத்தன குழந்தைங்க பிறந்திருக்கு அப்டின்னு சொல்லிட்டு, பேனர்ல தான் அவங்க ஃபோட்டோ போட கேட்குறாங்க அப்டின்னு நெனச்சேன். எந்த ஃபோட்டோவா இருந்தாலும் பரவால்ல. நீங்க தீம்ல ஏதாச்சும் செட் பண்ணி எடுத்திருப்பீங்கல்ல, அந்த மாரி கூட அனுப்புங்கன்ட்டு அங்க உள்ள ஸ்டாஃப் கேட்டிருந்தாங்க. அதனால நானும் ஒரு பிக்க ரேண்டமா அனுப்பிச்சு விட்டேன். பட் கிஃப்ட் வரும்போது தான் தெரியுது, அவங்க வந்து அத கிஃப்ட்டாவே அந்த ஃபோட்டோ வந்து குடுத்துருக்காங்க அப்டின்ட்டு. அதுக்கப்புறமா நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் தீராவுக்கு. எனக்கே ரொம்ப வந்து சூப்பரா இருந்துச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல. எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு விஷயம் நடக்குது அப்டின்னாக்கா, நமக்கு ஒரு ஜாலியா இருக்கும்ல. அந்த மாதிரி ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்டி சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல தான் ஓப்பன் பண்ணோம். ஏன்னா, அங்க வந்து எங்க பார்க்கறது அப்டி சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் மேம் கிட்ட லாஸ்ட்டா பேசிட்டு, ஆம் ஹெல்த் எஜுகேஷன் குடுத்தாங்க. என்னென்னலாம் சாப்பிட்டா எப்படி ஃபீட் கிடைக்கும் அந்த மாதிரி. எல்லாமே முடிஞ்சுச்சு. முடிஞ்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் பார்த்ததுமே வெரி ஹாப்பி. நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.